ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லா பேரும் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வீடியோ நம்ம ஆரம்பிக்கும் போதுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணமே என்னன்னா, எங்கேயோ இருந்து எல்லாரும் நம்ம வீடியோஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. எப்பவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம இதை சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஆனா நேற்று இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம எதை சொல்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரூர் கூட்டத்துல சிக்கி இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா. முதல்ல இறந்து போன அந்த 39 பேருக்கும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும். அந்த குடும்பம் எப்படி இதை தாங்க போகுது அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று ஃபுல்லா டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு விஜய் சார் எப்போ வருவாருன்னு அங்க போய் மக்கள் எப்படி ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்களோ அது மாதிரி டிவில எப்படா போடுவாங்கன்னு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அதே டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல்ல பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டம். விடிய தூங்கல, இந்த நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சுத்தமா தூங்கவே இல்ல, மொபைல எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கப்பே அந்த வீடியோ எல்லாம் டிவில பார்த்தேன். நம்ம திருச்சியில, அரியலூர்ல இங்கெல்லாம் இருந்த கும்பலை விட கரூர்ல எனக்கு என்னவோ கும்பல் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரியே தோணுதுங்க அப்படின்னு சொன்னேன். இவர் சொன்னாரு இல்ல அந்த இடம் ரொம்ப நெரிசலா இருக்கிறனால உனக்கு அப்படி தெரியுது கௌரி அப்படின்னாரு. கும்பல் ரொம்ப அதிகம். விஜய் ஸ்பீச் பேச ஆரம்பிக்கிறப்பே அவரால் பேச முடியல, கும்பல் அதிகமாயிருச்சு. ஏதோ ஒண்ணு சௌகரியமான சூழ்நிலை இங்க உருவாயிருக்கு அப்படின்ற மட்டும் அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. எதுவுமே நார்மலா இல்ல, மக்கள் ரொம்ப கடுபடியா இருக்காங்க, ரொம்ப தள்ளுபுள்ளா இருக்காங்க. அப்படிதான் 2 வார்த்தை பேசினாரு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் பாட்டில் கொடுக்கறாகட்டும், வண்டியில இருந்து டிவில பாத்துக்கிட்டே தானே. ஆமா, அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த டாபிக்கே முடிஞ்சிருச்சு. அது ரீச் ஆகல. அதை தாண்டி மக்கள் அங்க கஷ்டப்படுறத அவருமே பாத்துட்டாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி போயிருச்சு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவரால் அதிகபட்சம் முடிஞ்சது தண்ணி அப்படின்றாங்க. அவரு வேன்ல இருக்க தண்ணியை எடுத்து கொடுக்குறாரு. இந்த கூட உள்ள செக்யூரிட்டி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்னன்னு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் 2 ஆம்புலன்ஸ் போகுது. அப்புறம் இன்னொரு ஆம்புலன்ஸையும் வர சொல்றாரு. அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஒரு குழந்தைய கணான்னு சொல்றாரு. கடைசியில அதையும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்றாரு. அரசியல் கட்சி தலைவரா ஓகேங்க, அவரால் என்ன முடியுமோ அப்ப அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதை தான் பேச முடியும். ஓகேங்களா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பேசுற விஷயத்தையே முழுசா அவர் பேசல. இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு கிளம்பணும். ஏன்னா நம்ம இருக்க இன்னும் கும்பல் அதிகமாயிட்டே இருக்கு, ரொம்ப பிரச்சனை ஆகுது. நம்ம கிளம்புனோம்னா கொஞ்சம் கும்பல் ரிலீஃப் ஆயிரும். அப்படிதான் டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல் தலைவர் தாண்டி இது யாரு மேல இது தப்பு இருக்கு என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி பர்சனலா எனக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம திருச்சியில ஃபர்ஸ்ட் இங்க திருச்சிக்கு தான் வந்தாரு. நானும் கிஷோர் தான் போயிருந்தோம் கூட்டத்துக்கு. அங்க போயிருந்தப்ப ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு. வரணும்னு சொன்ன நேரத்துக்கு அவரால் வர முடியல. ஏன்னா வர வழியிலேயே சரியான கும்பல். நம்ம காலையில ஒரு 10:30 மணி 11 மணிக்கு ஏதோ வரணும்னு சொல்லியிருந்தாரு. நாங்க ஒரு 10 மணிக்கு போயிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போயிருமேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு போயிட்டோம். நான் போனப்ப கும்பல் கிடையாது. போயிட்டு ஆர்வத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். லைட்டா தான் கும்பல் இருக்குன்ற எண்ணத்துல தான் நாங்களுமே போயிட்டோம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா அப்படியே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வெளியிலேயே எங்களால் போக முடியல. ஏன் அப்படின்னா ஃபுல்லா லாக் ஆயிடும். சரி ஓகே, விஜய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லா பேத்துக்குமே இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம போய் அவரை பார்க்க முடியாது, நம்ம வீட தேடி வராது. அத்தனை பேருமே எவ்வளவு ஒரு ஆசையோடையும் கனவோடையும் விஜய் ஒரு டைமாச்சும் நம்ம பாத்திர மாட்டோமா அவரை அப்படின்ட்டு எவ்வளவு ஆசையோட போயிருப்பாங்க. இப்ப நாம போயிட்டு ஃபேமிலிக்கு அவங்க எல்லாம் இல்லன்றப்ப அந்த ஃபேமிலி அதை எப்படி ஏத்துக்குவாங்க அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம போயிட்டு அந்த கும்பல் நின்னுகிட்டு இருந்தாங்களா, நின்னுகிட்டு இருந்துட்டு வருவார் மொபைல்ல பார்த்தா மொபைல் ஃபுல்லாவே ஜாம் ஆயிருச்சு, நெட்வொர்க் எதுவுமே இல்லை. ஓகே, இத்தனை மணிக்கு வருவார், அத்தனை மணிக்கு தான் சரியா லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் பக்கத்துல எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. கடையில தண்ணி இல்லைங்க. ஒண்ணு சாப்பாடு நம்ம வீட்டுல சாப்பிட்டோம்னா, பட் இருந்தாலும் தண்ணி இல்ல. வெயில், நல்ல வெயில், அடிக்கிற வெயில வேர்த்து உடம்புல உள்ள நீர் சத்து எல்லாமே வேர்த்து போயிருச்சு. குடிக்க தண்ணி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி விஜய் வந்துருவாரு பாத்துலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உடம்புல உள்ள தண்ணி எல்லாமே வேர்வையா சுரந்து போயிருச்சு. ரொம்ப எனர்ஜி போயிருச்சு, உடம்புல அப்படியே போயிருச்சு. விஜய் இந்த பக்கத்துல வந்துட்டாருனாங்க. சரி ஓகே, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, 10 நிமிஷம் தண்ணி இருந்து பார்த்து போயிடும் சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். ஃபுல்லா கும்பலா இருக்கு. அவ்வளவு பெரிய பஸ். அந்த பஸ்ஸுக்கு நான் கூட நினைச்சேன், ஏன்னா இவ்வளவு பெரிய பஸ் வருது, இதுல எங்கிட்டா வழி விட்டு எப்படிடா வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படி அடிச்சு பிடிச்சி கும்பலை விலக்கி விட்டு அந்த பஸ் உள்ள வந்துருச்சு வைங்களேன். அந்த பஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களாலே முடியல. ஏன் அப்படின்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா நெரிச்சு தள்ளுறப்ப அதுவும் எங்களால முடியல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது
விஜய்க்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு அறிவுரை கூறுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அது அரசியல் தலைவருமே நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு நம்ம சொல்லிதான் தெரியணும் அப்படின்ற விஷயம் தெரியாது, அவங்களுக்குமே தெரியும். என்னோட அனுபவத்துல நான் பர்சனலா அன்னைக்கு சந்திச்ச ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னா, இப்ப ஒரு கூட்டம் கூடுறோம், அவ்வளவு கும்பல் கூடுதுங்க. பர்சனல் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு தண்ணி மட்டும் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான் என்னோட கருத்து. தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா தண்ணியை குடிச்சுட்டா இருந்திருப்போம். இப்ப 10,000 எனக்கு நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10,000 பேர் வரதா மனுவுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10,000 பேத்துக்கும் 10,000 லிட்டர் தண்ணி ஒரு வாட்டர் கேன், அது மட்டும் குறைஞ்சபட்சம் அது இருந்தாவே போதும். ஏன்னா அன்னைக்கு நான் திருச்சியில இருந்தப்ப மட்டுமே அவ்வளவு பேர் தண்ணி இல்லாம வாட்டர் கேன் தூக்கி போடுறாங்க எங்கெங்கயோ பக்கத்துல உள்ள வீட்டு மேல எல்லாம். எல்லார்ட்ட கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால இவர் சமாளிச்சுட்டாருங்க. ஆனா என் பையனுக்கு அன்னைக்கு போயிட்டு ஒரு ஆர்வத்துல அப்பா கூட போகணும்ட்டு, ஏன்னா என்னால முடியாதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ வந்தானா ஒரு அளவு கொஞ்ச நேரம் இருப்பா, ஆனா அதுக்கப்புறம் இவளால அந்த கும்பல் இருக்க முடியாது அப்படின்ட்டு என்னை ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி என்னை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. என் பையனும் ஆர்வத்துல போயிட்டான். அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியல. அவனு என்னன்னா தண்ணி தான் கேட்டிருக்கான். தண்ணி இருந்தாவே எனக்கு போதுமா அப்படின்ற மாதிரி தான் அவன் சொன்னான். அப்புறம் அந்த கும்பல்ல வாமிட் எடுத்துட்டு அப்படியே அவன் படுத்திருந்தான். கஷ்டமா இருந்துச்சு. நான் கும்பல் கூட்டத்துக்கு போற பேர் சொன்னேன், தம்பி நீ எல்லாம் வேண்டாம் தம்பி, இல்லப்பா நான் வந்துடுவேன். சரி ஓகேன்னு கூட்டு வந்தா நானும் கூட்டிட்டு என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தடகாத்திரமா இருக்கும், நீ நெருக்கிற கும்பல்ல தம்பி வச்சுட்டு சேஃபா இருந்தது சேஃபா வந்துட்டேன். பட் இருந்தாலும் முடியாத பட்சம் தான். அப்பயே அங்க சந்திச்சது என்ன அப்படின்னா, அவ்வளவு பேர் தண்ணிக்காண்டி போராடுறாங்க. வாட்டர் கேன் பக்கத்துல உள்ள வீட்டு மேல மொட்டை மல்ல தூக்கி விடுறாங்க. எல்லா பேரும் தண்ணி அவங்களே பக்கத்து வீட்டுல தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி தூக்கி போடுறாங்க, குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் என்னோட ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, அறிவுரைன்னு சொல்ல முடியாது, அங்க உள்ள 3ஆம் கட்ட தலைவர் 4ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்றேன்னா, இனி வரும் காலங்கள்ல ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா தண்ணி தான் உங்களை வைக்க சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. தண்ணி இருந்ததுன்னா போதும், அதை குடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் இருப்பாங்க. வேற என்ன சாப்பாடோ பிரியாணி இதையா போட சொல்றாங்க, கொஞ்சம் தண்ணி அது மட்டும் தான் பெறும். மக்கள் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. அதுதான். பட் ஆனா இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா அந்த அரசியல் தலைவரையோ விஜயவோ அவங்க எல்லாம் குறை சொல்ல முடியாது. அப்படின்னா இது ஒரு எதார்ச்சியமான செயல் தான். ஓகேங்களா, எதார்ச்சியமான செயல் தான். இப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. திருச்சி, விழுப்புரம் எல்லா இடத்துலயுமே திருச்சி, பெரம்பலூர் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கூட்டம் நடந்திருக்கு. அப்ப ஒரு இடத்துல இவ்வளவு கூட்டம் கூடுன்றது நமக்கு தெரியும். சோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம். இதுல போலீஸோட பாதுகாப்பு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ இதை விட 100 மடங்கு விஜய் சார் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம மக்கள்ல ஒருத்தர், நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அப்படிங்கிறப்ப அவரு ரொம்ப துயரத்துல ரொம்ப இதயம் நொறுங்கி போயிருக்கேன். அவர் சனிக்கிழமை அவர் மனசுல இருந்துதான் அதை சொல்லி இருப்பாருங்க. அவ்வளவு கஷ்டத்துலதான் அவரும் இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ரெக்வெஸ்டா என்ன கேக்குறோம் அப்படின்னா, அவர் சொன்ன டயத்துல அந்த டயத்துல வந்தாரு அப்படின்னா அதுவே போதும். அவரால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதான். ஆனா அவர் என்ன பண்ணலாம்னா, முத நாளே அங்க கொஞ்சம் அந்த இடத்துக்கிட்ட ஸ்டே பண்ணிட்டு சொன்ன டயத்துல இப்ப 10 மணினா அந்த 10 மணிக்குள்ள மக்களை சந்திச்சுட்டாரு அப்படின்னா மக்களும் ரொம்ப நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வெயிட் பண்ண வேண்டிய நேரம் இருக்காது. இது என்னோட மூளைக்கு தோன்ற அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அது மாதிரி இருந்திருந்தா வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் சேஃபா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உயிர்ன்றது பெரிய விஷயம் இல்ல. இதே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போயிட்டாங்க, இதை சரியாயிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பரவாயில்ல. கும்பல்ல வந்தாங்கப்பா, வெயில் தாங்க முடியாம மயங்கிட்டாங்க அப்படின்றது வேற. ஆனா அதே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, உயிரிழப்பு இவ்வளவு வந்திருக்கு அப்படின்றப்ப எங்களாலே தாங்கிக்க முடியல, எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றப்ப அவருக்கு விஜய்க்கு அவர் என்ன பேசுறதுன்னு நிறைய பேர் நியூஸ்ல பாக்குறப்ப என்ன சம்பவம் நடந்துருச்சு, அவருக்கு சாப்பிட்டு பிளைட் ஏறி வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர் கொந்தளிப்போட இருப்பாங்க, கோவத்தோட இருப்பாங்க. இந்த நேரத்துல அவர் ஹாஸ்பிட்டலே வராரு, போய் பாக்குறாருன்னா நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே பயங்கரம். இவ்வளவு அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கப்ப செருப்பு விட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அநாகரியமான செயல். இப்ப எல்லா பேரும் கோவத்துல இருக்கப்ப எது வேணாலும் ஆகலாம். அதனாலதான் இதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம அவர் டக்குன்னு போயிட்டாரு. அவர் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணலான்னு முதல் கூட அவர் தெரியாது. யாருமே ஒருத்தவங்க வேணும்னே பண்றது கிடையாது, எல்லாமே ஒரு யதார்த்தமா ஆகுறதுதான். அரசியல் தலைவர் எல்லா பேருமே பேட்டியை கொடுத்துட்டு இருக்கப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பேத்துக்குமே பொருந்தும் நடக்கிறது தானே. அதனால யாரு என்ன சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் சேஃபா இருக்கணுங்க. அவரு பெண்களை கூட்டிட்டு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போறீங்களே, அந்த குழந்தைங்க எப்படிங்க தாங்குங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பேரண்ட்ஸா இருந்தா அந்த குழந்தைய பெத்து வளர்த்து அதை ஆளாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரியுது. அந்த குழந்தைய இவ்வளவு பெரிய கும்பல், இது ஃபர்ஸ்ட் டைம் பரவாயில்ல, இத்தனை இடத்துல இவ்வளவு கும்பல் சேருது அப்படின்றத தெரிஞ்சிருந்தோம்.
அந்த சின்ன குழந்தைங்களை போய் அங்க போய் கூட்டிட்டு போறாங்க. அது எப்படி அவங்களுக்கு எப்படி தோணி அவங்க கூட்டிட்டு போறாங்கன்னே தெரியல. அதனால அவருமே வந்து குழந்தைங்களுக்கு விஜய் டிவில பாத்துட்டு ஒரு ஆர்வத்துல ஐயோ விஜய் சாரா விஜய் அங்கிளா நம்ம பார்க்க போலாம் அப்படின்னு ஆர்வத்துல சொன்னா கூட ஐயோ நம்ம அங்க கும்பல் அதிகமா இருக்குப்பா, அவ்வளவு தூரத்துல வரக்கூடாது அப்படின்னு நம்ம தாங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும். அந்த இடத்துக்கு போய் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஒரு அண்ணன் அப்படி கையில வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சுட்டுலாம் அழுகுறாரு. அதை பாக்குறப்ப காலைல இருந்து நான் டிவி முன்னாடியே உட்காந்து நான் ரொம்ப அழுதுட்டேங்க. ஏன்னா நமக்கு இது மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நமக்கு தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா இறந்து போனது எல்லாமே இந்த ஹர்ஷித் சைஸ்ல எல்லாமே அதை விட சின்ன குழந்தைங்க பாக்குறப்ப நெஞ்சு பதறுது. நமக்கே இப்படி இருந்தா விஜய்க்கு எப்படி இருக்கும் அவர் சொல்ல முடியாது. ஆனா சின்ன பையன் ரொம்ப விவரங்க, இவெல்லாம் கும்பலை பாத்துட்டு ஐயோ கும்பல் ஐயோ அங்கெல்லாம் கூப்பிடாதுப்பா அப்படின்ட்டு அவெல்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரி அர்ஷித்லாம் என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சில பேர் ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க. இதை வந்து யாரும் அரசியலாக்க வேண்டாங்க. ஏன்னா இது அரசியல் தலைவர்ன்றதுனாவே கட்சி, அதாவது கட்சி இருக்கும், கட்சி கூட்டம் போடுவாங்க. இது எல்லா பேருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? இவருக்கு தண்ணிலாம் நான் சொல்ல என்ன அப்படின்னா மினிமம் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இப்ப அங்க வந்து இறந்துருந்தாங்க இல்லையா 39 பேரும், இவங்க எல்லா பேருமே விஜய் வந்துட்டாரு அப்படின்னு டக்குன்னு நெரிச்சு உடனே செத்து போனவங்க கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். அங்க வந்தவங்க எல்லா பேருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்து உடம்புல உள்ள எனர்ஜி எல்லாமே போய் தண்ணி தாகத்துக்கு சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்ட நெரிசல் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுறப்ப ரொம்ப கூட்ட நெரிசல் வந்ததுக்கு அப்புறம் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வந்திருக்காரு. அப்ப இவங்க அரை மணி நேரம் முன்னாடியே போயிட்டாங்க, சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க. அப்படியும் தண்ணி கையில முடிஞ்ச அளவு ஒரு பாக்கெட்ல ஒரு சின்னதா ஒரு தண்ணி பாட்டிலாச்சும் வச்சுக்கலாம். அங்க என்ன அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போகும். திருச்சியில நடந்த கூட்டத்திலே ஒரு தண்ணி கேட்டு இருக்கு, அவ்வளவு சண்டை. ஏன்னா கடைசியில வந்து நீ வேணும் நான் வேணும்னு சொல்லிட்டு தண்ணிக்காக அவ்வளவு சண்டை பார்த்துங்க. ஒருத்தர் தண்ணி கேண்டு இருக்கு அதுக்காக அவ்வளவு சண்டை. என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல தாகம். இதுதான் ஒரு விஷயம். இனி வரும் காலங்கள்ல எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கூட்டம் கொடுத்தா அப்படின்னா மினிமம் தண்ணி மட்டும் வைங்க, அது மட்டும் போதும். அது மட்டும் தான் நம்ம வைக்கிற கோரிக்கை. சோ இதையும் தாண்டி இப்ப வந்து சிஎம் சார்லாம் வந்து விடிய பார்த்தேன் வந்து போயிருந்தாரு. நான் இங்கிட்டு வெளில போலான்றப்ப கூட சிஎம் இந்த சைடு தான் போயிருந்தாரு, திருச்செக்கம் தான் போயிருந்தாரு. உடனே பார்த்துட்டு போயிட்டாரு. அவரு வேலையில கரெக்டா இருக்காரு, நிவாரணம் எல்லாம் அறிவிச்சிருக்காரு. ஓகே, இறந்து போன குடும்பம் உயிர் வந்து சாதாரண உயிர் கிடையாது, எவ்வளவு விலை மதிக்க முடியாத உயிர் தான். அப்படியே வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால அவரால் முடிஞ்சது ஒரு கடமைக்கு என்ன பண்ணணுமோ அதை முடிச்சிட்டாரு. விஜய் விஜய் விஜய்னு கத்தி இன்னைக்கு வந்து விஜய் சாருக்காக வந்து இந்த 39 பேரும் வந்து உயிரே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்னப்பா, என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அதனால நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு. இதுல வந்து போலீஸோட குறைபாடுலாம் இருக்கு, சரியா வந்து பாதுகாப்பு கொடுக்கல, கேட்ட இடம் தரல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்றே தெரியல. பட் எதுவா இருந்தாலும் அது வந்து விசாரணை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க, அதுல தெரிய வரும். பட் இருந்தாலும் நான் சொல்றது மக்கள் எல்லாமே முடிஞ்சளவு கொஞ்சம் சேஃபா இருங்க. நல்ல பெரிய ஆம்பளைங்க திடகாத்திரமா உள்ளவங்க எல்லாம் போவாங்க இருப்பாங்க. நம்மளால இந்த பெண்கள் சின்ன குழந்தைங்களாம் நம்மளால இருக்க முடியாது கூட்டத்துல ரொம்ப நேரம். நம்ம ஒரு ஆர்வத்துல போயிருவோம், பட் ஆனா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, இருக்க முடியாது. இப்பதான் லைவா நிறைய டிவி எல்லாம் போறாங்க, அதுல இருந்து பாத்துக்கலாம். ஓட்டு போடுறப்ப நம்ம வந்து இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதாவது நம்ம வந்து சேஃபா வச்சு விஜய்க்கு குழந்தைங்களை வந்து மெயினா இனிமே கூட்டிட்டே போகாதீங்க. நமக்கு வந்து விஜய்க்கு அந்த கும்பல்ல போய் கலந்துக்கிட்டா தான் நம்மளோட ஆதரவு இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஓட்டு போடுற அன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்தா பாத்துட்டு இருக்கோம். ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்க யாருக்கு ஓட்டுக்கு போடணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு போடலாம். அப்ப தெரிஞ்சிடும் அவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நேரடியா நம்ம போய் இது பண்ணாதான் அவர் சப்போர்ட் அப்படின்றதுலாம் கிடையாது. ரொம்ப மிக மிக ரொம்ப வலியோட சொல்றேன், இறந்து போன 39 பேர் அனைவருக்குமே ஆழ்ந்த அனுதாபங்கள் நினைச்சுக்கிறோம். சொல்றப்பே வந்து கண்ணீர் வருது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த வீடியோவும் நேத்திக்கு தான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி வந்து உயிரோட வேல்யூ எவ்வளவு முக்கியமானது தெரியுமாங்க. இப்படி ஒரு உயிர் வந்து இப்படி அனாமத்தை அப்படி போறத பாக்குறப்ப நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல யாருன்னு நம்ம சொல்றது, அவங்கவுங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு முண்டி தள்ளுறாங்க. அதுலதான் இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இப்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பர்சனலா எங்களுக்கே வந்து போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு சரிங்களா. கௌரிக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதை வீடியோவை எடுத்து இன்னைக்கு போடுறதுதான். ஓகேங்களா, இன்னைக்குதான் ரிலீஸ் பண்றதா இருந்தது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து எங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் இப்ப ரிலீஸ் பண்ணிடுவேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நான் அடுத்த வீடியோல போடுறேன். முதல்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும், இது பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்றேன். பட் எல்லாமே சோகமான செய்தி தான் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சோகமான செய்தி. என்ன சொல்றது, ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்கிறோம். நம்ம உயிர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இப்படி அனாமத்த அந்த உயிர் இப்படி போறத வந்து என்னால வந்து பார்த்துட்டு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க. அவங்கவுங்க
அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம உயிரை நம்ம தாங்க பார்த்தோம். அப்புறம் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கண்டிப்பா சொல்றோம், உங்களுக்கு நாங்க இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. யார் எப்படி சொன்னாலும் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சா பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். வேணும்னு நீங்க வரல, கண்டிப்பா அவ்வளவு கும்பல் இருக்கு, கடந்தா வரணும். அது யாராலுமே மறுக்க முடியாது. என்னோட கைண்ட்லி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து அந்த இடத்துல தண்ணி மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இதை நேரடியா இருந்து அனுபவிச்சிருக்கேன், அதுக்காண்டி சொல்றேன். தண்ணி மட்டும் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மித்தபடி இதுல யாரு மேல தப்பு என்னன்றதுலாம் விசாரணை குழு இருக்கு. அதுல வந்து விசாரிச்சு அதுல என்னன்றத சொல்லுவாங்க. எது எப்படியோங்க இறந்த 39 குடும்பத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் சார், உங்களுக்கு நாங்க இருக்கோம், நாங்க எப்பொழுதுமே இருக்கோம். ஒருத்தவங்களும் சொல்லி கதறி அழுவும் போது நம்ம அதை பார்க்க முடியல. ஒருத்தவங்க என்னன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. ஐயோ, நீ அதெல்லாம் சொல்லாத. ஒருத்தவங்களோட ஸ்டோரி கேக்குறப்ப நமக்கு வந்து இன்னும் ரொம்ப அது பயங்கரமா இருக்குங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. தயவுசெய்து யாரும் இதுல அரசியல் பண்ணாதீங்க. இது வந்து தெரியாம ஒரு நடந்த சம்பவம். இதுக்கு வந்து அடுத்த விஷயத்துல இது மாதிரி நடக்காம நம்ம கூடுதல் பொறுப்பு எடுத்துக்கலாம். மற்றபடி யாருமே தெரிஞ்சு செய்யற தப்பு கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இறந்து போன 39 குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அனுதாபங்கள். பேசுறப்பே ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் சார், உங்களுக்கு நாங்களா இருக்கோம், சப்போர்ட்டா இருப்போம். இவ்வளவு கஷ்டமான காரியத்திலயும் உங்களோட நாங்க துணை இருப்போம். உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள். சோ அதே மாதிரி இந்த 39 பேர் இறந்ததும் விலை மதிக்க முடியாத உயிர். இது ஒருத்தவங்களோட குடும்பத்திலயும் நம்மளோட வீட்டுல இருந்து ஒருத்தவங்க இறந்து போனா எப்படியும் அந்த மாதிரி தான் நாங்க பாக்குறோம். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதை தயவுசெய்து யாரும் அரசியல் ஆக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பார்த்து சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.